மொச்சப்பயிறு இருந்தால் ஒரு முறை கறிக்குழம்பு சுவையில் இந்த மாதிரி வச்சு பாருங்கள். இட்லி தோசை சாப்பிடணும், எதுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அந்தளவுக்கு அருமையான சுவையில் இருக்கும். மொச்சப்பயிரை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடணும். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். அது ஒரு உரமாக வேகட்டும். இந்த குழம்புக்கு தேவையான மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, 5-6 வரமிளகாய், ஒரு ஸ்பூன் மிளகு, சீரகம், கொஞ்சம் போல் சோம்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வறுந்து வர சமயத்தில் ஒரு பெரிய துண்டு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதோட கூட 10 சின்ன வெங்காயம், 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 தக்காளி பழம் சேர்த்து நல்லா வணக்கிடணும். வணக்கிட்டு ஆற வச்சு நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். மொச்சப்பயிறு வெந்ததுக்கப்புறம் அரைச்ச இந்த விழுதை அதோட சேர்த்து எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் போல் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து மூடி போட்டுருங்க. 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இன்னொரு அடுப்பில் ஒரு கரண்டி வச்சுக்கலாம். கரண்டி வச்சு கொஞ்சம் போல் எண்ணெய், சீரக தாளிப்பு கொடுத்துக்கலாம். 5-6 சின்ன வெங்காயம் கட் பண்ணி அதோட கூட 4 வரமிளகாய், ஒரு கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்தது இந்த தாளிப்பு சேர்த்துடலாம். தாளிப்பு சேர்த்து 2 நிமிஷம் மூடி போட்டுருங்க. அதுக்கப்புறம் மேலாப்பில் மல்லித்தழை தூணிங்க அப்படின்னா நல்லா மணக்க கறிக்குழம்பு சுவையில் மொச்ச குழம்பு தயார். சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.